நான் நேற்று சொன்ன மாதிரியே அதே ஆர்டர் பிளாக் தான். இவ்வளோதான் என்னோட ப்ராஃபிட்டு. ஓகே கைஸ், என்ட்ரி போகலாம். ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், பார்த்துங்க. நான் எடுத்த என்ட்ரி 940க்கு. நான் முடிச்ச என்ட்ரி என் என்ட்ரி முடிச்சுக்கிட்டது நான் 10:15க்கு முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கான என்ட்ரி முடிஞ்சது. ஆனால் நான் வந்து இன்னும் என்ட்ரி போயிட்டுருக்கு. என் டார்கெட்டை ரீச் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அந்த ஒயிட் லைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ சபரிமலைக்கு கிளம்பியாச்சு. என்னால் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுது. நான் நேற்று சொன்ன மாதிரியே அதே ஆர்டர் பிளாக் தான் 15 மினிட்ஸில் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டர் பிளாக் வந்து டச் ஆனதுலேருந்து அடுத்தது அப் ட்ரெண்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கான். என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் என்னோட ப்ராஃபிட்டு. இந்த ஒயிட் லைன் கிட்டே என்கிட்ட 2000 இருக்குள்ள இன்னும் எவ்வளவோ மேலே போயிட்டான். நான் வெயிட் பண்ணியிருந்தா மார்க்கெட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 10,000 கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு லாட் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே கேஸ், தேங்க்யூ. இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து சபரிமலை பயணம் கிளம்பியாச்சு. தேங்க்யூ கைஸ். அடுத்த மண்டே பார்ப்போம். பாய் பாய்.